Hello students, welcome to Sparks Academy. So, தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட 2104 வேகன்சிக்கு. ஸோ அந்த வேகன்சிஸில் ட்ரிபிள்இ மற்றும் இசிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அதில் வேகன்சிஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ட்ரிபிள்இக்கு எவ்வளோ வேகன்சி, இசிஇ வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அப்ளிகபிள், எதை எழுத முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எஸ், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இங்கே இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 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 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இசிஇக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேகன்சிஸ் வர மாட்டேங்குது, ட்ரிபிள்இக்கு வந்தாலுமே கம்மியாக வருது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஸோ ஒரு ஒரு பெரிய ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வேகன்சிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட் வீடியோ, ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஆன ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் லெவலுக்கான ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்னா ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிவிடும். ஸோ ட்ரிபிள்இ, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வந்து May 31 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ 30 days அகெயின் ஃபார் ரிவிஷன். ஸோ 70+ டெஸ்ட் சீரீஸ் வந்துடும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் ட்ரிபிள்இ அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஸோ மெட்டீரியல்ஸ் ஃபார் ட்ரிபிள்இ அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டேட் லெவல் நம்ம மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். அதே டைம் உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து ஜூம் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் 24/7 எப்போ வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் அட்மிஷன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு, ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் அதை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக இந்த 2104 வேகன்சியில் கிட்டத்தட்ட 650 வேகன்சிஸ்க்கு வந்து ட்ரிபிள்இ படித்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 650 வேகன்சி. ஸோ இது வந்து இது வந்து ஆட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னும் வந்து மற்ற டிடிபி அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இன்னுமே வந்து அவங்க வந்து ஆட் பண்ணல. ஸோ மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் ஆஸ் ஆஃப் நோவே பார்த்தீங்க அப்படின்னா 650 வேகன்சிஸ்க்கு ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இசிஇ படித்தவங்க 71 வேகன்சிஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 650 வேகன்சிஸ்க்கு எழுத முடியும். ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 650ல் இந்த 71 வேகன்சிஸ்க்கு வந்து ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக எழுத முடியும். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஇ லெவலில் பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டியில் 8 வேகன்சிஸ் அண்ட் சென்னை மெட்ரோ வாட்டர் சீவரேஜ் போர்டில் வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71 வேகன்சிஸ். இந்த 71ல் ஒன்லி ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து காம்படிட் பண்ண முடியும், வேறு யாருமே இதில் காம்படிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இசி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு 71 வேகன்சிஸ் தான் இசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய வேகன்சிஸ் தான். அதே மாதிரி ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் ஏஇ லெவலுக்கு இந்த 2 போஸ்டிங்க்குமே வந்து அவங்க எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிப்ளமோ லெவல் ஆர் ஜேஇ லெவலில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்க்கு வந்து 92 வேகன்சிஸ்க்கு வந்து ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத முடியும். அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலண்டாக ட்ரிபிள்இ இருக்கிறாங்க. ஸோ அவங்க எழுத முடியும். அதே மாதிரி ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 367 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எழுதலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 80 அண்ட் 71 வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு டிப்ளமோ ட்ரிபிள்இ முடித்தவங்க எலிஜிபிள் கிடையாது. பிஇ முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிருக்கணும், பிஇ முடிச்சிருக்கணும். பட் இந்த 92 ஓவர்சீஸ் 92 போஸ்ட்டுக்கும் ஒர்க் இன்ஸ்பெக்டர் 367 போஸ்ட்டுக்கும் டிப்ளமோ மட்டுமே முடிச்சிருந்தாலே போதும். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணணும்னா எழுத முடியும். ஸோ டிப்ளமோ தான் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ 92 + ஒரு 367. ஸோ மொத்தமாக ஒரு 650 வேகன்சிஸ்க்கு வந்து பிஇ ட்ரிபிள்இ முடித்தவங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிளாக இருக்கிறாங்க. பிஇ இசிஇ முடித்தவங்க சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டில் 71 வேகன்சிஸ்க்கு எலிஜிபிளாக இருக்காங்க. டிப்ளமோ ட்ரிபிள்இ முடித்தவங்க இந்த 2 வேகன்சிஸ்க்கு வந்து என்னவா இருக்காங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஸோ 92 + 367 வேகன்சிஸ். ஓகே, இது வந்து டிப்ளமோ கிரேட். இது எல்லாத்துக்குமே வந்து
ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி லைவாக போயிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, டிகிரி ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ பேப்பர் 1 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ 200 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 இருக்கும், உங்களுடைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ல இருந்து இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருக்கிறாங்க, பட் ஸ்டில் அவங்க எலக்ட்ரிக்கல் சிலபஸை தான் வந்து அவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அது என்னன்றதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஈச் கொஸ்டின் வந்து 1.5 மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ், நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ சார் இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ இது வந்து யாராவது கண்டிப்பாக தெரியாமல், ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கா, எவ்வளோ மார்க், எவ்வளோ நேரம், இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இதையுமே சொல்லிடுறோம். ஸோ 200 கேள்விகள், 1.5 மார்க்ஸ் ஃபார் பெர் கொஸ்டின்ஸ், டோட்டலாக 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. 3 hour டியூரேஷன். மார்னிங் செஷன் வந்து உங்களுக்கு பேப்பர் 1 நடக்கும். 29ம் சரி, 30யும் சரி. 29 வந்து டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன், 30 வந்து டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். ஆஃப்டர்நூன் செஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2, அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குது. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். பார்ட் ஏ வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஃபார் ரேங்கிங் பர்பஸ் ஆர் அதர் செலெக்ஷன் ப்ராசஸ், ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து உங்கள் பேப்பர் வேலிட் ஆகணும்னா யூ ஹேவ் டு ஸ்கோர் மினிமம் 60 மார்க்ஸ். ஓகேவா? அவுட் ஆஃப் திஸ் 150 மார்க்ஸ். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 1.5 மார்க்ஸ், நோ நெகட்டிவ் மார்க்ஸ். 60 மார்க்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணால் குவாலிஃபை ஆகிறதுக்கு எடுக்கணும். ஸோ பேப்பர் 2ல வந்து பார்ட் பி தான் என்னென்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 1.5 மார்க்ஸ், சேம் 150 மார்க்ஸ். ஸோ இதில் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் தான். ப்ளஸ் இந்த 100 கொஸ்டின்ஸில் 75 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட், 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட் பார்ட். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் 150 மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 150 ப்ளஸ் 300, ஸோ டோட்டலாக 450 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதி, அதை மீன்ஸ் அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு. ஓகே, 2 லெவல் எக்ஸாமுக்குமே வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஓரல் டெஸ்ட் இருக்குது. அவுட் ஆஃப் 450ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் எடுக்கிறாங்கன்னு பொறுத்து ஒரு மினிமம் மார்க் செட் பண்ணுவாங்க. அந்த மினிமம் மார்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஓரல் டெஸ்ட் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட் 29 and June, 29 and 30th of June. Still you have 120 plus days வந்து உங்களுக்கு இருக்குது. 4 months தாராளமாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சிலபஸ் ஏஇ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். Then you have power system, analog and digital electronics, power electronics and drives, digital processor and communication, renewable energy sources and storage devices. இது வந்து 10 units which is very similar to TNPSC EE syllabus. இதுவே தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சிலபஸ்க்கு நம்ம வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ அதே மாதிரி சிலபஸ் டிப்ளமோ லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நீங்கள் டிகிரி லெவல் படிச்சிட்டிங்கன்னா ஆப்வியஸாக டிப்ளமோ லெவல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 70% நீங்கள் கவர் பண்ணணும். ஒரு அடிஷ்னலாக ஒரு 20% தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ், AC machines and special machines, measurements and instruments, electronic devices and circuit, analog and digital electronics, generation, transmission and switch gear, distribution and utilization, microprocessor and microcontroller. So unit 9 power electronic and drives, and இன்னொன்று வந்து electronic estimation and energy auditing. யூனிட் 10 வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய டிப்ளமோ, அதாவது 29th எக்ஸாமுக்கான சிலபஸ், டெக்னிக்கல் பார்ட்டுக்கான சிலபஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 சிலபஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு இதில் படிச்சிங்க அப்படின்னா 2 எக்ஸாமுமே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் வந்து நீங்கள் டிகிரி லெவலில் இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிப்ளமோவை வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரிபிள்இக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கொஷின்ஸ் அண்ட் இது படிக்கிறது எல்லாமே. ஏன்னா வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கோர்ஸ் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், geography of India, history and culture of India, Indian polity, then Indian economy, Indian national movement INM,
history, culture, heritage and social political movements in Tamil Nadu, and development administration in Tamil Nadu, aptitude and mental ability. So in the unit 10 ல இருந்து மட்டுமே you will have 25 questions, and other 9 units ல இருந்து you will have 75 questions. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி படிக்கிறது, இதில் எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து வந்திருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து 71 வேகன்சிஸ், சாரி 650 வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒன்லி அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ன்ற போஸ்ட்டுக்கு வேறு யாருமே வந்து காம்படிஷன் வர மாட்டாங்களே, அப்போ அதில் ஒரு 71 வேகன்சிஸ் இருக்குது இல்லையா, அப்போ அதில் நான் எப்படி வந்து ஃபோக்கஸ், அப்போ 71ல் வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் வர மாட்டாங்க, ஒன்லி ட்ரிபிள்இ அண்ட் இசி மட்டும்தான் வந்து இப்போ காம்படிட் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து நான் தனியா எப்படி படிக்கிறது, ஸோ இப்போ எல்லாரோடையும் போட்டி போடும்போது நான் எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சிலபஸை வந்து கொண்டு போங்க. ஸோ இப்படி எல்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், டெக்னிக்கல் பார்ட்டில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும், ஆர் டெக்னிக்கலில் நான் வந்து எப்படி படிச்சுக்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிச்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு கிளியர் ஐடியாவோட ஒரு ப்ராப்பர் பிளானோட இதை ப்ரொசீட் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் சீரியஸ், ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல சோர்ஸ் மெட்டீரியல் கோர்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன்னா ஒரு நல்ல மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எம்சிக்யூ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக யூ கேன் கிளியர். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 12th of March தான். ஸோ பிஃபோர் தட் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ என்னென்னலாம் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டவுட் இருக்கிறவங்க அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏஇ ட்ரிபிள் அண்ட் இசி, ஜேஇ ட்ரிபிள் அண்ட் இசி ட்ரிபிள்இக்கு வந்து நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் கோர்சஸ். ஸோ வேணும் அப்படின்றவங்க 8190799379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.